வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனலில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட சொற்பொழிவிலிருந்து கேள்வி, அதற்குண்டான பதில் பகுதியை தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம். கேள்வி: அன்பு வழி குறித்து மிகவும் நம்பிக்கையில்லாமல் உணர்கிறார்கள் பலர். பிரார்த்தனை அடைய வேறொரு வழி இல்லையா? இந்த கேள்வியை நன்றாக புரிந்து கொள்ளணும். அன்பு என்பது மலர் என்றால் அதன் நறுமணமாக இருப்பதுதான் பிரார்த்தனை. இப்பொழுது அன்பு ஒருவருக்கு பிரச்சனையாக இருக்கும்போது அவர் பிரார்த்தனை அடைய முடியுமா என்று கேட்கிறார். இதுக்குண்டான பதிலை தான் நம்ம வீடியோவை நம்ம பார்க்குறோம். இந்த பகுதி நிறைவு பகுதியாக 3வது பகுதியாக வருகிறது. முதல் பகுதியாக வெளிவந்த வீடியோ இதுதான். 2வது பகுதியாக வெளியிடப்பட்ட வீடியோ இதுதான். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம். அன்பின் வழியாகவே நாம் போக வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் வாழ்வின் மீது நீங்கள் கோபமாகவே இருப்பீர்கள். அந்நிலையில் எப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள்? வாழ்வை ஆழமான முறையில் மறுதளித்தவராகவே நீங்கள் இருப்பீர்கள். அந்நிலையில் எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வழிபட முடியும்? எப்பொழுதும் அதை சபிப்பவராகவே நீங்கள் இருப்பீர்கள். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை சாத்தியமாகாது. காதலில்தான் முதல் முறையாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். காதலில்தான் முதல் முறையாக அதில் அர்த்தமுள்ளது, வாழ்க்கை அர்த்தமுடையது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் காதலில்தான் முதன்முறையாக இவ்வுலகுடன் நீங்கள் ஒரு அந்நியராக, வெளியாளாக அல்லாமல் உங்கள் சொந்த வீடு போல அந்யோன்யமாக உணர்கிறீர்கள். காதலில்தான் முதன்முறையாக ஒரு சொந்த வீடு படைக்கப்படுகிறது. காதலில்தான் முதன்முறையாக நீங்கள் சமாதானமாக உணர்கிறீர்கள். உங்களை ஒருவர் நேசிக்கிறார். உங்களுடன் ஒருவர் மகிழ்ச்சியாக உணர்கிறார். இப்பொழுதுதான் முதல் தடவையாக உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இல்லாவிட்டால் உங்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? வாழ்வில் குழந்தை பருவம் முதலே உங்களை நீங்கள் சபிக்கவும் மறுக்கவுமே பழக்கப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறீர்கள். இதை செய்யாதே, அப்படி நடக்காதே, இப்படி ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து போதித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முற்றிலும் தவறானவர் என்றும் நீங்கள் திருந்தியாக வேண்டும் என்றும் உங்களிடம் கூற ஒவ்வொருவரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சாமியார்கள், சமுதாயம், கலாச்சாரம் எல்லோரும் உங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு மிகுதியான முன்னேற்றத்திற்கு யாராலும் தாக்குப்பிடித்து நிற்க முடியவதில்லை. இதன் ஒட்டுமொத்த விளைவு என்னவென்றால், ஒரு நாளும் நீங்கள் லட்சிய மனிதராக ஆவதில்லை. வெறுமனே உங்களை நீங்களே கண்டனம் செய்து கொள்வதாகவே இருக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் நெருக்கப்படுகிறார்கள். முன்னேறும்படி, திருந்தும்படி எல்லா திசைகளில் இருந்தும் நீங்கள் தள்ளவும் இழுக்கவும் படுகிறீர்கள். எப்படி நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தவறானவராகவே இருக்கிறீர்கள். அதிலிருந்து மேம்படுங்கள் என்ற செய்தியே எல்லா புறமிருந்து வருகிறது. ஒரு சுய கண்டனத்தை அது உருவாக்குகிறது. உங்களை நீங்களே மதிப்பற்றவர், தகுதியற்றவர், குப்பை, கலிசடை என வெறுத்தொதுக்குகிறீர்கள். உங்களை மேம்படுத்த ஒரு நாளும் முயலாதது அன்பு மட்டுமே. நீங்கள் இருக்கின்ற நிலையிலே உங்களை ஏற்றுக்கொள்வது அது மட்டுமே. யாராவது உங்களை நேசிக்கும் போதே நீங்கள் இருக்கும் நிலையில் நீங்கள் செம்மையானவராகத்தான் இருக்கிறீர்கள். லட்சிய மனிதராகத்தான் இருக்கிறீர்கள். மேலும் காதலர்களும் ஒருவரை ஒருவர் திருத்த முயன்று கொண்டிருந்தால் அவர்கள் காதலர்கள் அல்ல. மறுபடியும் மொத்த ஆட்டமும் அங்கு நடக்கிறது. நீங்கள் இருக்கும் விதத்திலேயே உங்களை அன்பு ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஏற்பின் மூலமாகவே ஒரு அடிப்படை மாற்றம் ஏற்படுகிறது. முதலாக நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் இருப்பது போல உணர்கிறீர்கள். நீங்கள் இளைப்பாற முடிகிறது. இறுதியில் இதுவே வழிபாடாக ஆகப்போகிறது. அதன் பிறகு மட்டுமே இயல்பாகவும் இளைப்பாறுதலாகவும் நீங்கள் இருக்கும்போதே ஒரு பெரும் நன்றியறிதல் எழுகிறது. வெறும் இருத்தலுக்கான நன்றியறிதல் மிகவும் அழகானது, ஆனந்தமானது. பிரார்த்தனையில், வழிபாட்டில் எதையும் நீங்கள் கோருவதில்லை. வெறும் நன்றியறிதலாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். பிரார்த்தனை என்பது ஒரு நன்றி செலுத்துதல். கடவுளிடமிருந்து ஏதோ ஒன்றை யாசிப்பதல்ல அது. பிச்சைக்காரர்கள் ஒருபோதும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். பிரார்த்தனை ஒரு நன்றி உணர்வு, ஒரு ஆழமான நன்றியறிதல். அது நீ தந்திருப்பது எதுவானாலும் அதுவே அதிகம். உண்மையில் அதற்கே நான் தகுதியானவன் அல்ல என்ற உணர்வு.
அன்பின் மூலமாக வாழ்க்கை முழுவதுமே இறைமையின் ஒரு பரிசாகவே ஆகிறது. பின் நீங்கள் நன்றி நிரம்பியவர்களாக உணர்கிறீர்கள். அந்த நன்றி உணர்விலிருந்து வழிபாட்டின் நறுமணம் எழுகிறது. மிகவும் நுட்பமான ஒரு நிகழ்முறை அது. அன்பிலிருந்து உங்களையும் மற்றவரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அன்பின் ஏற்பின் வழி. ஒரு அடிப்படையான பண்பு மாற்றம் மற்றும் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நீங்கள் பூரணமாகவே இருக்கிறீர்கள். பரிபூரணம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது என்ற ஆழமான பார்வை. பின் ஒரு நன்றி கோரல். பின் எழுகிறது ஒரு வழிபாடு. அதுவோ வார்த்தை ரீதியானதல்ல, மொத்த உள்ளமும் நன்றி மிகுதியால் நிரம்பி வழிகிறது. அவ்வளவே. வழிபாடு என்பது வார்த்தை வழி அல்ல, அது ஒரு வாழ்க்கை வழி. உண்மையான வழிபாட்டில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதில்லை, நீங்களே பிரார்த்தனையாகி இருக்கிறீர்கள். பிரார்த்தனையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், பிரார்த்தனையிலே நீங்கள் நிற்கிறீர்கள், பிரார்த்தனையிலேயே நீங்கள் நடக்கிறீர்கள், பிரார்த்தனையே நீங்கள் உயிர்கிறீர்கள். இதன் ஒரு துளி தரிசனம் காதலில் கிடைக்கிறது. எப்பொழுதாவது நீங்கள் காதலாக இருந்திருக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் காதலில் உயிர்க்கிறீர்கள், காதலில் நடக்கிறீர்கள். அப்பொழுது உங்கள் நடையே ஒரு நாட்டியமாகிறது. மற்றவர் பார்வைக்கு கூட அது புலப்படுவதாக இருக்கிறது. அப்பொழுது உங்கள் கண்களில் ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு மாறுபட்ட ஒளி அவற்றுக்கு வருகிறது. அப்பொழுது உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு தோன்றுகிறது, உங்கள் குரலில் ஒரு பாட்டு இருக்கிறது. ஒருபோதும் காதலிக்காதவன் ஒரு நடைபணம் போல இழுத்து கொண்டு நடக்கிறான். காதலிக்கிறவர்கள் காற்றில் ரெக்கை கட்டி கொண்டு பார்ப்பவர்கள் போல மிதக்கிறார்கள். ஒருபோதும் காதலிக்காதவர் நடனமாட முடியாது. ஏனெனில் தன் உள்ளுயிரில் நடனம் என்றால் என்ன என்றே அவன் அறியான். அவனால் ஒருபோதும் பரவசமாக இருக்க முடியாது. சோகமானவனாக, மூடுண்டவனாக, ஏறக்குறைய செத்து போனவனாக, ஏறக்குறைய ஒரு கல்லறையில் வாழ்ந்து கொண்டு இருப்பவனாகவே அவன் இருக்கிறான். அன்பு உங்களை மற்றவரை நோக்கி செல்ல அனுமதிக்கிறது. அப்படி ஆற்றலானது மற்றவரை நோக்கி போகும்போது நீங்கள் இயக்க ஆற்றல் உடையவராக ஆகிறீர்கள். ஆற்றலானது மற்றவரை நோக்கி இயங்கி பின் மற்றவரிடமிருந்து உங்களை நோக்கி இயங்கும் போது உங்களுக்கும் மற்றவருக்கும் இடையிலான திடீரென ஒரு பாலத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். இந்த பாலமே முதல் தரிசன கீற்றை உங்களுக்கு தரும். வழிபாடு என்றால் என்ன என்பதன் முதல் மாதிரி சித்திரத்தை உங்களுக்கு வழங்கும். உங்களுக்கும் முழுமைக்கும் இடையிலான பாலம் அது. அன்பின் வழியாக அல்லாமல் பிரார்த்தனையை நோக்கி செல்வது எவருக்காயினும் எப்படி இயலும் என்பதை என்னால் எண்ணி பார்க்கவும் முடியவில்லை. எனவே அன்பை குறித்து கலவரம் அடையாதீர்கள். திரும்பவும் நீங்கள் பிறக்கும்படியாக அன்பிற்குள் மரணமடையுங்கள். மீண்டும் நீங்கள் இளமையும் புதுமையும் ஆனவராக ஆக முடிவதற்காக அன்பிற்குள் உங்களை இழந்து விடுங்கள். அன்பு நிகழாமல் போனால் பிரார்த்தனை நிகழ எந்த வாய்ப்பும் இல்லை. மேலும் காதலை குறித்து நம்பிக்கையற்றவராக உணராதீர்கள். ஏனெனில் அது மட்டுமே ஒரே நம்பிக்கை. உப்பானது தன் ஓர்ப்புத்தன்மையை இழந்துவிடுமானால் பின் மீண்டும் அதை எப்படி ஓர்ப்பானதாக முடியும் என்று கேட்கிறார் இயேசு. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பு மட்டுமே ஒரே நம்பிக்கை. அதுவே நம்ப முடியாததாக ஆகிவிடுமானால் பின் எந்த நம்பிக்கைக்கும் இடமில்லை. பின் மீண்டும் எங்கு நீங்கள் நம்பிக்கையை பெறுவீர்கள்? முயற்சியை கைவிடாதீர்கள், தோல்வியை ஒப்புக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று யாரோ ஒருவர் இருக்கிறார். யாரோ ஒருவருக்காக நீங்கள் இருக்கிறீர்கள். தாகம் இருக்குமானால் தண்ணீரும் இருந்தாக வேண்டும். பசி என்பது இருந்தால் உணவு என்பது இருந்தாக வேண்டும். ஆசை இருந்தால் அதை நிறைவு செய்வதற்கான ஒரு வழியும் இருந்தாக வேண்டும். நம்பிக்கையற்றவராக உணராதீர்கள். உங்கள் நம்பிக்கையை மறுபடியும் புதுப்பியுங்கள். ஏனெனில் நம்பிக்கையற்ற மனிதரே சமயத்தன்மையற்ற மனிதர். நம்பிக்கை இழந்த மனிதரே கடவுளை மறுக்கும் மனிதர். அன்பு மட்டுமே ஒரே நம்பிக்கை. அன்பின் வழியாக பல புதிய நம்பிக்கைகள் எழும். ஏனெனில் அன்பே இறுதி நம்பிக்கை, அதாவது கடவுளின் வித்தாக இருக்கிறது. எல்லா முயற்சியும் எடுங்கள். அவன் நம்பிக்கையில் அழுந்தி விடாதீர்கள். உங்களின் முயற்சி மிகுந்த கடினமாக இருக்கலாம், ஆனாலும் அது மதிப்புக்குரியதே. ஏனெனில் அது என்றால் நீங்கள் தேங்கி விடுவீர்கள். அன்பென்னும் பாடத்தை நீங்கள் படித்து கொள்ளாதவரை திரும்ப திரும்ப வாழ்க்கைக்குள் திருப்பி எறியப்படுவீர்கள். ஆனால் ஒரு தடவை அன்பை அறிந்து கொண்டால் பின் வழிபாடு மிகவும் எளிதாகிறது. உண்மையில் வழிபாட்டை கற்க தேவையே இல்லை. நீங்கள் அன்பாயிருந்தால் அது தானாகவே வருகிறது. நண்பர்களே, ஓஷோனுடைய பதிலை நீங்கள் கேட்டீங்க. இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.